ஹாய் கைஸ், இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல டாம் மேனிபுலேஷன் டுட்டோரியல்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி HTML இன்ட்ரோடக்ஷன்ல டாம்னா என்ன, இட்ஸ் அ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வெப் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ண சொல்ல ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக தான் ஒரு எலமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், டாமை கிரியேட் பண்ணியிருப்போம். எப்படி ஒரு பில்டிங் கிரியேட் பண்ண சொல்ல சிங்கிளாக வச்சு கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே எலமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு பேரண்ட் சைல்டு ஆர்கிடெக்சரில் இருக்கும். இப்போ இங்கே HTML அப்படின்றது என்னது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா, டாக்குமெண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே நமக்கு ரெண்டு சைல்டு இருக்கு, ஹெட் அண்ட் பாடி. ஸோ ஹெட்டில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜஸ், பாடியில் வாட் ஆர் த விசிபிள் கண்டென்ட். ஸோ இருக்கும் எல்லா விசிபிள் கண்டென்ட்மே பாடியில் தான் இருக்கும். இதுலையுமே பாருங்களேன், பேரண்ட் சைல்டு ஆர்கிடெக்சர்ல இருக்கு. ட்ரீன்னு சொல்ல பாடின்றது பேரண்ட், அதுக்கு ரெண்டு சைல்டு பேராகிராஃப் அண்ட் டிவ். அண்ட் பேராகிராஃப்க்கு ஸ்ட்ராங் அண்ட் ஹலோ வேர்ல்ட் சைல்டு, டிவுக்கு இமேஜ் வந்து சைல்டு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ப்ரௌசர் பார்ஸ் த HTML டேக் டு பில்ட் த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ நான் ஒரு HTML கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா, அதுக்கு CSS அட்டாச் பண்ணிட்டேன், அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நான் abilitycoding.com/HTML introduction அப்படின்னு இருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே என்னவா இருக்கும், இங்கே ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக இதை நான் கோட் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸில் தான் கோட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கறது, இன்ஸ்பெக்டில் போக சொல்ல எலமெண்ட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்டை விட்டுருங்க, பாடியிலையும் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் டேக்லாம் இருக்கும், அதை விட்டுருங்க. மெயின், ஓகேவா, இங்கே ஆரம்பிக்குது, இது ஃபுல்லாகவே மெயின். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மெயினுக்கு ஒரு சைல்டு டிவ், டிவுக்கு அசைடு சைட் பார். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் பார், இது மெயின் பார், இது சைட் பார். இப்போ சைட் பார் வந்து பார்த்தோன்னா இப்போ விசிபிளாக இல்லை இந்த ஸ்க்ரீன் சைஸில். ஸோ அடுத்தது மெயின்லேயே பாருங்கள் எத்தனை சைல்டு இருக்கு, 1 2. 1ன்றது என்னது, ஃபர்ஸ்ட் இருக்க ஃபுல் கண்டென்ட், ரெண்டாவது ஃபூட்டர் மட்டும். ஓகேவா, இங்கே பாருங்க ஃபூட்டர் அண்ட் டிவ். ஓகேவா, இந்த டிவுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த டிவுக்குள்ளேயுமே உங்களுக்கு மல்டிபிள் சைல்டு இருக்கும். இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. ஓகேவா, அந்த சைல்டுக்குள்ள திரும்பி சைல்டு இருக்கும். இந்த மாதிரி நெஸ்டட் ஆர்கிடெக்சர்ல தான் நமக்கு என்ன ஆகும், ஸோ ஒரு ட்ரீயை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நம்ம கோட் பண்ண அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி வந்து அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, இல்லை மேனிப்புலேட் பண்றது, சேஞ்சஸ் பண்றது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இந்த இமேஜ் மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் பட்டன் வச்சிருக்கேன், அந்த பட்டன் நான் இங்கே பேராகிராஃப்குள்ள வச்சிருக்கலாம், இல்லை இங்கே வச்சிருக்கலாம், இல்லை அந்த ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு ஒரு பட்டனாக இருக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஸோ இந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் எனக்கு என்ன ஆகணும், மாறணும். நெக்ஸ்ட் இமேஜ் மாறணும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் கிளிக் பண்ணா ப்ரீவியஸ். அப்ப இங்க இருக்க இமேஜ்ல கண்டிப்பா ஒரு சோர்ஸ் இருக்கும், ஓகேவா, ரிலேட்டிவ் சோர்ஸா இருக்கலாம், இல்லை அப்சல்யூட்டிவ் சோர்ஸா இருக்கலாம். இப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் இமேஜ்ன்றது மாறும். அப்படி மாற சொல்ல இது இந்த டாமை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது, இந்த என்டையர் ட்ரீயுமே எரேஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா, ஓகேவா, HTML ஹெட் பாடி இது கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு திரும்பி நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு கோடை நான் வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்றேன். அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இந்த இமேஜோட சோர்ஸ் என்னவா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, நீங்க ரியாக்ட் வர சொல்லலாம் டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் பார்ப்பீங்க, விர்ச்சுவல் ட்ராம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போதைக்கு அது தேவையில்ல, அது வர சொல்லித்தரேன். இப்போ என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஃபிங்கர்ஸ் தான் இருக்கக்கூடிய, நான் என்ன பண்றேன், இந்த ஃபிங்கரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு ஃபிங்கர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கையில இருக்க ஃபிங்கரை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ அது ஒரு இமேஜ் எடிட் பண்ணாலும் சரி, ஒரு பேராகிராஃப் வந்து சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை ஒரு பட்டனோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸோ, ஸோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைல், இன் டர்ம்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா, ஒரு எலமெண்ட்டே மாடிஃபை ஆகுது, ஒரு பேராகிராஃப்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மாடிஃபை ஆகுது. ஸோ பிஃபோர் லாகின் வெல்கம் யூசர் அப்படின்னு இருக்கும், ஆஃப்டர் லாகின் என்ன இருக்கும், சேம் அதே பேராகிராஃப்ல ஹாய் சந்தானம், ஹாய் எபிலிட்டி கோடிங், ஹாய் ஜமுனா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும், ஸோ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் இருக்கும். அப்போ அந்த டெக்ஸ்ட் மேனிப்புலேட் ஆக சொல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், ஒரு பிரான்ச் புரியுது இல்லையா, இந்த இமேஜ். ஸோ இது கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிட்டு புதுசாக ஒரு இமேஜ் எலமெண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி நடக்க சொல்ல இந்த என்டையர் டாமுமே என்ன ஆகும், நமக்கு ரீக்ரியேட் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக ரீக்ரியேட் ஆகும். ஓகேவா, என்டையர் ட்ரீயுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெட் கிரியேட் ஆகி, பாடி கிரியேட் ஆகி, பேராகிராஃப் கிரியேட் ஆகி, டிப் கிரியேட் ஆகி, ஸ்ட்ராங் ஹலோ வேர்ல்டு கிரியேட். ஆனால் இந்த இமேஜோட சோர்ஸ் இந்த வாட்டி என்ன இருக்கும்,
நெக்ஸ்ட் என்ன இமேஜ் இருந்தோ அது இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொடுத்தா ப்ரீவியஸ்ல என்ன இமேஜ் இருக்கோ அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேஷனை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ண முடியுமா ப்ரோ? நான் இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்றேன் ட்ரை மீன்ட்டு. ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் மாறணும் இல்லையா? இல்லை பேமெண்ட் அப்படின்ட்டு பே அப்படின்னு கிளிக் பண்றேன். நடுவில் ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிட்டு என்டர் யுவர் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் போகிறது, ப்ரீவியஸ் கொடுத்தா ப்ரீவியஸ் போகிறது, சப்ஸ்கிரைப் கொடுத்தா சப்ஸ்கிரைப் ஆகுறது, பேமெண்ட் கொடுத்தா பேமெண்ட் ஆகுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைனமிக் பிஹேவியர் டாம் மேனிப்புலேஷன் மூலயமா மட்டுமே நடக்குது. ஓகேவா? இல்லைன்னா அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டே என்னது? இட்ஸ் அ டைனமிக் லாங்குவேஜ். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் ப்ராசஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் பை ஐடிஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல கம்ப்ளீட்டா எலமெண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் தான் இல்லையா? எலமெண்டா தான் நம்ம அடுக்கி வச்சிருப்போம் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல. ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது? ஓகேவா? ஏன்னா ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணாதான் அதை மாடிஃபை பண்ண முடியும். அப்ப ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டாம் மேனிபுலேஷன்ஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட யூ கேன் ஆக்சஸ் எலமெண்ட் இன் டாம் யூசிங் ஐடி அட்ரிபியூட். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? ஸோ எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ ஒரு ஹெட்டிங் இருக்கு. ஸோ இந்த ஹெட்டிங்க்கு நான் ஐடின்றது இனிக்யூ செலெக்ஷன் இல்லையா? ஐடின்றது இனிக்யூ செலெக்ஷன். கிளாஸ்ன்றது இது என்னது? குரூப் செலெக்ஷன். ஓகே. ஸோ கிளாஸுக்குமே ஒரு மெத்தட் இருக்கு. அப்புறம் எலமெண்ட் செலக்டர் இருக்கு இல்லையா? எலமெண்ட் செலெக்ஷன், எலமெண்ட்டுக்குமே ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. இந்த இடத்துல பாருங்களேன், கெட் எலமெண்ட் பை ஐடின்னு ஒரு என்ன இருக்கும்? ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஐடின்றது இனிக்யூ செலெக்ஷன். இட் லிட்டரலி ஒர்க் லைக் அட்ரஸ். ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் நம்ம போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா, இல்லை ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அட்ரஸ் போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ வி கேன் டூ தட், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள தான் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள கான்ஸ்ட் இட்ஸ் அ பிளாக் டைப் வேரியபிள். ஓகே. ஸோ ஹெட்டிங்ன்றது அந்த வேரியபிளோட நேம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளரேஷன் இட்ஸ் அ கிரியேஷன். அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். என்ன அசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட டாக்குமெண்ட்னா என்னது? நம்மளோட என்டையர் டாக்குமெண்ட். ஸோ என்டையர் டாக்குமெண்ட்னா என்ன சொல்லியிருந்தேன்? கம்ப்ளீட்டா இங்க இருக்க கம்ப்ளீட் டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துருந்தோம்னா, கெட் எலமெண்ட் பை ஐடி இஸ் அ மெத்தட். டாட்ன்றது ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த டாக்குமெண்ட்குள்ள இருக்க ஏதோ ஒரு ஐடியை நான் என்ன பண்றேன்? ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ட்ரைமில போக சொல்ல உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல், ஸோ இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட், இந்த இடத்துல லாக் பண்றேன். CONSOLE கன்சோல் டாட் லாக். நான் என்ன பண்றேன்? HEADING ஹெட்டிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹெட்டிங்ன்ற வேரியபிள்ல ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்ன ஸ்டோர் ஆகிருந்திருக்கு? அந்த கம்ப்ளீட் எலமெண்ட் இல்லையா? அந்த கம்ப்ளீட் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் எனக்கு டாம்லையும் இருக்கும். இங்க பாத்தீங்களா? இதுதான் கம்ப்ளீட் டாம் இல்லையா? இதுதான் கம்ப்ளீட் டாக்குமெண்ட். இங்க பாத்தீங்களா? இது ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு? HTML. இதுதான் கம்ப்ளீட் HTML. அதுல ஹெட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஹெட்டுக்குள்ள நான் இப்போ எதுவும் கொடுக்கல, அதனால ஹெட்டுக்குள்ள எனக்கு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ அடுத்து பாடியில நமக்கு என்ன இருக்குங்க? ஸோ டைட்டில். ஓகேவா? ஸோ இங்க இருக்க டைட்டில், தென் ஹெட்டிங், அதுக்கப்புறம் H3, அதுக்கப்புறம் அகைன் H3, அதுக்கப்புறம் ஹெட்டிங். கீழே ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு கண்டென்ட்டை மாடிஃபை பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துக்கிட்ட ஓல்டு ஹெட்டிங் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஓல்டு ஹெட்டிங் இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ஓல்டு ஹெட்டிங் தானே இருக்கணும். ஓகேவா? ஓல்டு ஹெட்டிங் தானே இருக்கணும். இப்போதைக்கு ஹெட் எல்லாம் விடுங்க, பாடியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கோர் கான்செப்டை மட்டும் பார்ப்போம். ஓகே. இன்ஸ்பெக்ட். இந்த இடத்துல பாருங்க, ஒரு டாக்குமெண்ட்ல பாடியில ஒரே ஒரு சைல்டு மட்டும் தான் இருக்கு. அந்த சைல்டை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மாடிஃபை பண்ண சொல்ல நமக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துக்கிட்ட நம்ம இதை லாக் பண்ண சொல்ல நமக்கு எப்படி கிடைச்சது? இந்த இடத்துக்கிட்ட ஸோ கம்ப்ளீட் எலமெண்ட் லாக் ஆச்சு. ஓகே. அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோமா?
இப்போ இந்த லைனை கமெண்ட் பண்ணுறேன், லைன் நம்பர் 9 கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ண சொல்ல ஃபுல்லாக தெரியல. கமெண்ட் பண்ண சொல்ல இந்த இடத்துல ஓல்டு ஹெட்டிங் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ஹெட்டிங்ல நம்ம அதை தான் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஹோல்டு ஹெட்டிங்ன்றதான் கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிறத நான் மேனிபுலேட் பண்றேன் ஸ்கிரிப்ட் மூலயமா. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம ஒரு பட்டன் வச்சு எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஈவெண்ட் லிசனர்னா என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஈவெண்ட் லிசனர் அப்கமிங் டாபிக்ஸ்ல உங்களுக்கு வரும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ ஒரு பட்டனை லிசன் பண்ணி பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? பேன்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், பேமெண்ட் நடக்கிறது. ஓகேவா? ஸ்க்ரோல்னு கொடுத்தா ஸ்க்ரோல் ஆகிறது, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் நடக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம டைனமிக் பிஹேவியரில் கொண்டு வருவோம். ஸோ அப்கமிங் செக்ஷன்ஸில் அதை பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டாம் மேனிபுலேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்க. ஸோ ஹெட்டிங், இப்போ ஹெட்டிங்கை நான் லாக் பண்ணியிருக்கேன். ஹெட்டிங் எனக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஹெட்டிங் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எலமெண்ட்ல திரும்பி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பாருங்க. ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆச்சு. பார்த்தீங்களா? எனக்கு என்னாச்சு, கம்ப்ளீட்டாக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அந்த கோடு எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்போ என்டையர் டாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இந்த என்டையர் டாமே எரேஸ் ஆகிட்டு இந்த டாக்குமெண்ட் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டுமே எனக்கு எரேஸ் ஆகிட்டு எனக்கு திரும்பியும் ரீக்ரியேட் ஆயிருக்கும். அப்படி ரீக்ரியேட் ஆக சொல்ல எனக்கு இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு, ஓல்டு ஹெட்டிங் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண சொல்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம ஸ்ட்ரக்சர்ல கைய வைக்க சொல்ல, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல கைய வைக்க சொல்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட்டுமே எரேஸ் ஆகிட்டு நமக்கு ரீக்ரியேட் ஆகும். ஓகேவா? ரீக்ரியேட் ஆக சொல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப்டேட். ஓகேவா? என்ன சொல்றேன் அப்படின்னா ஹெட்டிங்னானது இந்த கம்ப்ளீட் எலமெண்ட், அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட், அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் நல்லா பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த இதில். கெட் எலமெண்ட் பை ஐடி பாருங்களேன், கேமல் கேஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் கண்டென்ட், இதுவுமே கேமல் கேஸ். கேமல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் போர்டு என்ன இருக்கும் உங்களுக்கு, ஃபுல்லாக ஸ்மாலில் இருக்கும். அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு போர்டுமே கேபிட்டலைஸ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன இருக்கும், கேபிட்டலைஸ் ஆகிருக்கும். ஓகே, தென் இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட், ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹெட்டிங், இந்த இடத்துக்கிட்ட கிளியர் ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் CONTENT கண்டென்ட் என்ன இருக்கு, ஓல்ட் ஹெட்டிங். ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன இருக்கு, ஓல்டு ஹெட்டிங். இங்க என்ன பண்ணிருக்கோம், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், லைன் நம்பர் லைன்ல ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்ல ஓல்டு ஹெட்டிங் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி சேஞ்ச் பண்ண சொல்ல இந்த டாம் என்ன ஆகும், உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட்டா ரீக்ரியேட் ஆயிருக்கும் வித் த அப்டேட்டட் வேல்யூ, அப்டேட்டட் எலமெண்ட். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது டாம் மேனிபுலேஷன். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு தெரியும், அதை எப்படி மேனிபுலேட் பண்றதுன்னு மினிமலிஸ்டிக்கா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும். ஓகேவா? ஸோ அப்கமிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. ஆக்சஸிங் எலமெண்ட் பை கிளாஸஸ். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ். ஃபர்ஸ்ட் ஐ வில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஸோ தேவையில்லாதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயுமே கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு புரியும், கோட் புரியும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ பாடியில 3 பேராகிராஃப் இருக்கு, பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3. ஆனா இந்த எக்ஸிகியூஷன் லைன் இருக்கு இல்லையா, ஐடி, இதை வந்து பார்த்தாலும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ண சொல்ல எனக்கு ஓல்டு பேராகிராஃபாக தான் இருக்கு. ஓகேவா? ஓல்டு பேராகிராஃப் 1, ஓல்டு பேராகிராஃப் 2, ஓல்டு பேராகிராஃப் 3. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா உள்ள இருக்க அந்த ஓல்டு பேராகிராஃபை ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் லூப்னா என்னது, லூப் ஆகும் இல்லையா, ஒரு ஐட்ரேட்டிவாக போயிட்டு ஐட்ரேட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சின்டாக்ஸ். ஓகே, கான்ஸ்ட் பேராகிராஃப். பேராகிராஃப்ஸ்ன்றது இட்ஸ் அ வேரியபிள், ஸோ ஒரு பிளாக் வேரியபிள். இப்போ அந்த பிளாக் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன அசைன் பண்ணுறோன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் பேராகிராஃப். இப்போ இதை லாக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், CONSOLE console டாட் லாக், இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப்ஸ். ஓகே, செமிகாலன் F12
ஸோ இந்த இடத்துல பாத்தீங்களா எனக்கு அரே ஆஃப் என்னது ஆப்ஜெக்டா வந்திருக்கு. ஓகேவா, HTML கலெக்ஷன்ல அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வந்திருக்கு. இதுல HTML தானே நம்ம இருக்கிறது அங்க, அதனால HTML கலெக்ஷன். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒரு பேராகிராஃப், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு பேராகிராஃப், தேர்ட் ஆப்ஜெக்ட் ஒரு பேராகிராஃப் இல்லையா? இப்ப 3 ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. 3 ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அரே ஆஃப் டேட்டா. அந்த அரேக்குள்ள ஐட்ரேட் பண்ணி போயிட்டு உள்ள இருக்க வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்க போகுது இப்ப பார்க்கலாமா? ஸோ இங்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபார் இஸ் a ஸ்பெஷல் ரிசர்வ் கீபோர்ட். ஃபார் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், லூப் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். இங்க லெட் I ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றோம். தென் இந்த இடத்துக்கிட்ட எத்தனை வாட்டி நம்ம ரிப்பீட் ஆகணும், எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், எப்போ வைல் யூஸ் பண்ணணும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் யூ நோ த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், இஃப் யூ நோ த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், எத்தனை வாட்டி ஒரு லூப் திரும்ப திரும்ப ரன் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஃபார் யூஸ் பண்ணுங்க. இல்ல ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு மெனி பேராகிராஃப் ஓகே அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ வைல் யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிகியூஷன் எனக்கு தெரியல, இட் நீட் டு ரன், எவ்வளோ பேராகிராஃப் இருக்கோ அத்தனை வாட்டி அது ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வைல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க என்ன தெரியும்? ஈஸி. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப் டாட் லென்த், பேராகிராஃப் டாட் லென்த் நான் கொடுத்தேன்னா ஆல்ரெடி எனக்கு CONSOLE கன்சோல் டாட் ஆல்ரெடி ஒரு லாக் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பேராகிராஃப் டாட் லென்த்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுமா? இப்போ பேராகிராஃபோட லென்த் எனக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா? 3ன்றது பேராகிராஃபோட லென்த் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இங்க ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னது? 0 இருக்கும். 0 இஸ் லெஸ் தென் 3. இங்க 3 தானே இருக்கும், இங்க என்ன இருக்கும்? 3. ஸோ 0 இஸ் லெஸ் தென் 3 இருந்தா கண்டிஷன் ஸ்பெக் ஃபீட். அப்ப என்ன ஆகும்? ஸோ இது கண்டிஷன் பாரந்தசிஸ்குள்ள, அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள போகும். இதுதான் பிளாக் ஆஃப் கோட். இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள போக சொல்ல பேராகிராஃப்ஸ். ஓகேவா? பேராகிராஃப்ஸ்ன்றது என்னது? இப்ப ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எலமெண்ட்ஸ் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? பேராகிராஃப்ன்றது இட்ஸ் அரே இல்லையா? பேராகிராஃப்ன்றது ஸோ அரே ஆஃப் OBJECTS, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ இப்போ பேராகிராஃப் ஐ அப்ப என்ன இருக்கும்? இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப் ஐல என்ன இருக்கும்? லாக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, CONSOLE டாட் LOG கன்சோல் டாட் லாக் பேராகிராஃப் ஐல என்ன இருக்கு? ஐன்னு நம்ம கொடுத்தா வராது, 0ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ F12 கொடுக்க சொல்ல ரெஃப்ரெஷிங். ஓகே, ஸோ என்ன இருக்கு? திஸ் இஸ் த பேராகிராஃப் 1 இருக்கா? ஓகேவா? இப்போ நான் 1ன்னு கொடுத்தா திஸ் இஸ் த பேராகிராஃப் 2 இருக்கா? இப்போ இந்த இடத்துல 3ன்னு கொடுத்தா திஸ் இஸ் த பேராகிராஃப் 3. ஓகே, 3ன்ற இது கிடையாது, ஏன்னா இண்டெக்ஸ் 2. ஓகேவா? 2 ஏன்னா 0 1 2 இண்டெக்ஸ்ல. ஓகேவா? இப்போ அந்த பர்டிகுலர் பேராகிராஃபை நம்ம ஐட்ரேட் பண்ணி போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்தந்த இண்டெக்ஸ்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ பேராகிராஃப் டாட் 0 இஸ் லெஸ் தென் 3ன்றதால நமக்கு என்ன ஆகும்? பிளாக் ஆஃப் கோட்குள்ள போகுது. பிளாக் ஆஃப் கோட்ல பேராகிராஃப் ஐ, இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0. அப்ப இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு? ஸோ இந்த எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்டுக்குள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் என்ன பண்றேன்? திஸ் இஸ் த பேராகிராஃப் பிளஸ் இது ஒரு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்றேன். கூடவே நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன்ஸ். ஏன்னா எதனால இதை கண்டிஷன் சொல்றேன்? இட்ஸ் அ parenthesis. parenthesis இருந்தாலே இட்ஸ் என்னது? இட்ஸ் அ கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ ஐயோட வேல்யூல என்ன இருக்கும்? 0. 0 + 1 1 இருக்குமா? அப்ப இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்? திஸ் இஸ் அ பேராகிராஃப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 1. இப்போ இந்த இடத்துல ஓல்டு பேராகிராஃப் 1ன்றது எனக்கு திஸ் இஸ் பேராகிராஃப்
1 அப்படின்றது எனக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்தது திரும்பியும் என்ன ஆகும், லைன் நம்பர் 22ல இருந்து 21 போகுமா, 20 போகுமா, 20 போக சொல்ல ஐயோட வேல்யூ என்ன ஆகும், ஐ பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, 1 1 இஸ் லெஸ் தென் என்னது 3 இல்லையா, 1 இஸ் லெஸ் தென் 3. அப்ப என்ன நடக்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அகைன் பிளாக் ஆஃப் கோட்ல இப்ப பேராகிராஃபோட ஐ வேல்யூ என்ன 1. அப்ப 1ன்றது இங்க என்ன ஆகும், பேராகிராஃப் இண்டெக்ஸ் ஆஃப் 1 என்னது, இந்த எலமெண்ட் இல்லையா. சோ எலமெண்ட் 2, பேராகிராஃப் 2. இப்ப அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட், திஸ் இஸ் த பேராகிராஃப் ஸ்பேஸ் ஐயோட வேல்யூ என்னது 1, 1 plus 1 2. இப்ப இங்க இருக்க ஓல்டு பேராகிராஃப் 2, திஸ் இஸ் பேராகிராஃப் 2 அப்படின்றது அப்டேட் ஆகும். அகைன் லைன் நம்பர் 22ல இருந்து திரும்பி 20 போக சொல்ல ஐ பிளஸ் பிளஸ் ஐயோட வேல்யூ என்னது 2. இப்ப 2 இஸ் லெஸ் தென் 3, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அகைன் பிளாக் ஆஃப் கோட் குள்ள போகுது. இப்ப பேராகிராஃப் ஆஃப் இண்டெக்ஸ் என்னது 2. இப்ப இங்க என்ன இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இந்த எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட் குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம என்ன பண்றோம், திஸ் இஸ் அ பேராகிராஃப் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ என்னது 2, 2 plus 1 3. சோ பிரிண்ட் ஆகுமா, பிரிண்ட் ஆகுதா, பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் திரும்பியும் லைன் நம்பர் 22ல இருந்து 20 போகும். இப்ப ஐ பிளஸ் பிளஸ் 2 plus 1 3. so 3 is less than 3, கண்டிஷன் ஃபெயில்ட். அப்ப என்ன ஆகாது, ஃபார் லூப் டெர்மினேட் ஆயிடும், இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது நல்லா தெளிவா புரியுதா, டாம எப்படி மேனிபுலேட் பண்றேன்னு புரியுதா, சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்னு புரியுதா. ஸோ ஏற்கனவே இனிஷியலா இருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், டாம மேனிபுலேட் பண்ணிக்க முடியும் த்ரூ த கிளாஸ் நேம்ஸ். ஏன் இந்த இடத்துல கிளாஸ் யூஸ் பண்றேன், ஐடி யூஸ் பண்ணாம, யாராச்சும் சொல்ல முடியுமா? இட் இஸ் அ குரூப்பிங். ஓகே, இது மூணுத்துக்குமே ஒரே கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் நேம் கொண்ட எத்தனை பேராகிராஃபா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஓகே, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உள்ள எனக்கு சேம் நேம் இருந்தாலும் கவலை கிடையாது, உள்ள எனக்கு வெவ்வேறு நேம் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என்ன பண்ணலாம், அதை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிடும், அங்க இருக்க டாம சேஞ்ச் பண்ணிடுது, அவ்வளவுதானே. இப்போ எனக்கு கிரியேட் ஆகுதா, டைனமிக் கிரியேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா, த்ரூ த ஐடி, த்ரூ த கிளாஸ் நேம். ஓகே, accessing element by tag name பாத்துடலாமா, இதுவும் சிம்பிள் தான். ஓகே, சேம் அதே தான் பண்றேன் இந்த இடத்துக்கிட்ட. த்ரூ த டேக் நேம், டேக் நேம் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும், டைரக்டா அந்த டேக் எவ்வளவு இருக்குன்றது எனக்கு லிஸ்ட் ஆயிடும். ஓகே, லிஸ்ட் ஐட்டம்ஸ் லாக் பண்ணலாமா, console console.log only for developers. ஓகே, ஸோ இது இல்லாமல் உன்னால டெவலப்பே பண்ண முடியாது. ஸோ F12 இஸ் அ ஷார்ட்கட் கீ ஃபார் த என்னது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அகெயின் ஆப்ஜெக்ட் கலெக்ஷன்ஸா, இது என்னது, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட அரே ஆஃப் 0 அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல என்ன இருக்கு, ஐட்டம் 1. ஓகே, ஸோ செகண்ட் என்ன இருக்கு, ஐட்டம் 2. தேர்ட் என்ன இருக்கும், ஐட்டம் 3. ஓகே, ஐட்டம் 3 கிடையாது, செகண்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா, இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, இட்ஸ் சிம்பிள் தானே. ஓகேவா, இப்போ என்னென்ன பார்த்தோம், கெட் எலமெண்ட் பை ஐடின்னு ஒரு மெத்தட், இன்னைக்கு செலெக்ஷன், கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம்னு ஒரு மெத்தட், குரூப் செலெக்ஷன், கெட் எலமெண்ட் பை டேக் நேம் ஒரு மெத்தட். ஓகேவா, சூப்பர். ஸோ மாடிஃபையிங் எலமெண்ட் ஸ்டைல்ஸ். சரி ப்ரோ, ஒரு எலமெண்ட் எப்படி மாடிஃபை பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க, எலமெண்ட் ஸ்டைல்ஸ் எப்படி மாடிஃபை பண்றது பார்க்கலாமா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ட்ரை மீ, ஸோ இந்த இடத்துக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ணிடல. இந்த இடத்துல டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு பதிலாக ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர், கேமல் கேஸ் தான் எப்பயுமே, கேமல் கேஸ். ஓகேவா, ஸ்டைல் கலர். ஓகேவா, டிஃபால்ட்டாக இங்கே எந்த கலர்ஸும் இல்லை, இதுக்கு ஓல்டு எலமெண்ட் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணுறேன், அந்த ஓல்டு எலமெண்ட்டை நான் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல, அது அப்படியே தான் இருக்கு. ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா நான் என்ன பண்றேன், அதை ஸ்டைலை சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா சேஞ்ச் ஆகும். இப்போ பேமெண்ட் வந்தா, பேமெண்ட் சக்சஸ்னா கிரீனும், பேமெண்ட் ஃபெயில்டுனா ரெட்டும். கண்டிஷன் பேஸ்ட் லாஜிக்ஸ்ல இஃப் எல்ஸ் வச்சு, இஃப் பேமெண்ட் ஈக்குவல் டு சக்சஸ் கிரீன், இஃப் பேமெண்ட் ஈக்குவல் டு ஃபெயில்டு ரெட் அப்படின்றத என்னால பண்ண முடியுமா. இது டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா, டைனமிக். இப்போ டாம் மேனிபுலேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரியுதா.
வித்தவுட் DOM மேனிபுலேஷன் உங்களால் என்ன பண்ண முடியாது, டைனமிக் இன்ட்ராக்ஷன்ஸை யூசர் கிட்ட என்ன பண்ண முடியாது, கொண்டு போயிட்டு சேர்க்க முடியாது. ஓகேவா? ஸோ மை எலமெண்ட்ன்றது இங்கே என்னது, இட்ஸ் அ டிவ். இந்த டிவ்ன்றது லாக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ லாக் பண்ணி பார்த்தா அதான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல டிவ் இருக்கு. டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர், டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய கலர், டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய என்னது, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, லைன் ஹைட். ஓகேவா? ஸோ என்ன வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? கூல். DOM மேனிபுலேஷன்ஸில் கிரியேட்டிங் நியூ எலமெண்ட். சரி ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு எலமெண்ட்டே புதுசாக கிரியேட் ஆகணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த பேராகிராஃப் இல்லை. நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல அந்த பேராகிராஃப் எனக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல அப்படியே வரும் இல்லையா, பாப்பப் ஆகிட்டு பேமெண்ட் பண்ணுங்க, ஸோ கிரெடிட் கார்டு என்டர் பண்ணுங்க அப்படின்ற ஏற்கனவே அந்த எலமெண்ட் எங்கேயோ இருக்கும். அப்படி இல்லைனா அந்த எலமெண்ட் ஃப்ரெஷ்ஷாக கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம், டாமில் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் ஸோ ஏதாவது இருக்கா, பேராகிராஃப்னு ஏதாவது இருக்கா, பேராகிராஃப் இருக்காமா, பேராகிராஃப் கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப் எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, த்ரூ த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், த்ரூ த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பல. ஓகே, த்ரூ த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி பண்ணோம் அப்படின்றது. ஸ்கிரிப்டில் கான்ஸ்ட் நியூ பேராகிராஃப் அப்படின்றது ஒரு வேரியபிள். டாக்குமெண்ட் டாட் எப்படி கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை டேக் நேம்னு ஒரு மெத்தட் இருந்ததோ அதே மாதிரி கிரியேட் எலமெண்ட். கிரியேட் எலமெண்ட் இந்த இடத்துல என்ன டேக்ல கிரியேட் பண்ண போறீங்க, டிவ்னா டிவ் டேக், பினா பேராகிராஃப் டேக், ஹெச்1னா ஹெட்டிங் டேக். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நீங்க ஹெச்1 கொடுத்தீங்கன்னா தட் வில் பி ஹெட்டிங். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ட் இந்த இடத்துக்கிட்ட இது ஹெட்டிங் இல்லையா? ஸோ இதுவே நீங்க இத ஸ்பேன், எஸ்பிஏஎன் ஸ்பேன் கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஸ்பேன் டேக். ஓகே, இது ஸ்பேன் டேக். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் இதை லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், CONSOLE டாட் LOG கன்சோல் டாட் லாக், கன்சோல் டாட் லாக். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட இதை லாக் பண்ணிக்கிறேன். லாகில் போய் பார்த்தா எனக்கு ஸ்பேன் டேக் கிரியேட் ஆயிருக்கா. இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தேன்னா ஸோ பேராகிராஃப் டேக்னு கொடுத்தா, ஓகே பேராகிராஃப்னு கொடுத்தா பேராகிராஃப் கிரியேட் ஆகுமா, ஹெட்டிங் 1 கிரியேட் ஆகுதா? ஹெட்டிங் 1 கிரியேட் ஆச்சு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட SPAN ஸ்பேன், ஸ்பேன் டேக் கிரியேட் ஆச்சா? இந்த இடத்துக்கிட்ட டிவ், டிவ் டேக் கிரியேட் ஆச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஎல்னா யூஎல் டேக் கிரியேட் ஆச்சா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும் டைனமிக்கா. கிரியேட் பண்ணிட்டு நியூ பேராகிராஃப் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், ஏன்னா வெறும் டேக் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப்னு டேக் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹெட்டிங் 1 டேக் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், உள்ள எந்த கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஸோ பேராகிராஃப் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துக்கிட்ட திஸ் இஸ் அ நியூ பேராகிராஃப் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டேன். சரிப்பா, டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்துருமா டாமில், கிடையாது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் அப்பன் சைல்டு. ஓகேவா? இதை பாடியில தான் நீங்கள் அப்பன் பண்ண அவசியம் இல்லை, எங்கேயோ இருக்க ஒரு டிவுக்குள்ளேயும் அப்பன் பண்ணலாம், எங்கேயோ இருக்க ஒரு யூஎல்குள்ளேயும் அப்பன் பண்ணலாம், எங்கேயோ இருக்கக்குள்ள ஒரு ஸ்பேன்குள்ளேயும் நீங்கள் அப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட விருப்பம் தான். இந்த இடத்துக்கிட்ட டாக்குமெண்ட் டாட் பாடின்னு கொடுக்காம ஒரு டிவ் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி அந்த டிவுக்கு ஒரு ஐடி கொடுத்து அதை கெட் எலமெண்ட் ஐடின்னு வச்சு இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எப்படி நியூ பேராகிராஃப்னு கொடுக்குறோமோ அந்த மாதிரி நியூ டிவ் இல்லை அந்த டிவோட ஐடி. ஓகேவா? அந்த டிவோட ஐடியை வச்சுட்டு இந்த இடத்துல அந்த டிவோட ஐடி டாட் அப்பன் சைல்டுன்னு போட்டோம்னா அந்த டிவுக்குள்ள இந்த பேராகிராஃப் போயிட்டு கிரியேட் ஆகிடும். புரியுதா? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இட்ஸ் சிம்பிள் அண்ட் இட்ஸ் டைனமிக் கிரியேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிமூவல். ஓகே, ஒரு எலமெண்ட்டை நம்மளால ரிமூவ் பண்ணவும் முடியும், ஒரு எலமெண்ட்டை நம்மளால ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, எலமெண்ட் டு ரிமூவ், இந்த இடத்துல ஒரு டிவ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓகே இந்த இடத்துல ஒரு டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாம்பிள் கண்டென்ட்னு ஒரு டிவ். ஓகேவா? அடுத்தது எலமெண்ட் டு ரிமூவ் அப்படின்றது ஒன்று ஒரு டிவ். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ரிமூவ் பண்ணலன்னா கண்டிப்பாக அந்த எலமெண்ட் எனக்கு அங்கே இருந்திருக்கும், எலமெண்ட் டு ரிமூவ்ன்ட்டு டாமில். ஓகேவா, நான் இன்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த இடத்துக்கிட்ட ரெண்டுமே இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் மெத்தட், என்ன மெத்தட்? ரிமூவ் மெத்தட். இப்போ நான் இந்த இடத்துல போய் பார்த்தேன்னா அந்த எலமெண்ட்டே அந்த இடத்துல இருக்காது, அந்த எலமெண்ட்டே அந்த இடத்துல இருக்காது. ஓகேவா, ஸோ டாம்ல இருந்து டைனமிக்காக என்ன ஆயிடுச்சு, அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இது என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா ரிமூவ் மெத்தட். எலமெண்ட் ரிமூவ்ன்றது நம்ம இதை லாக் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், இந்த டிவ் இருக்கும் ஆப்வியஸா இல்லையா? அந்த டிவ்ல ஜஸ்ட் டாட் ஆக்சஸிங் ஆப்ரேட்டர் ரிமூவ், அவ்வளோதான். ஓகேவா, 3 பேராகிராஃப் இருக்குன்னா டைனமிக்காக ரிமூவ் பண்ண முடியுமா உங்களால் 3 பேராகிராஃபையும்? அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? கெட் எலமெண்ட் பை ஐடி, கிளாஸ் நேம். யூனிக்யூவா ஒன்று இருக்குன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த ஐடியை ரிமூவ் பண்ணுவீங்க. இல்லை டேகை ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக இந்த சைட்டில் எனக்கு H1 டேகே இருக்கக்கூடாதுன்னா H1 டேகே இருக்காது. ஓகேவா, பண்ண முடியுமா? ஓகே, சூப்பர். ஸோ டாம் மேனிப்புலேஷன் எதுக்காக இருக்கு அப்படின்ற கேள்விக்கு உங்களால் என்ன பண்ண முடியணும், ஆன்சர் பண்ண முடியணும். ஓகேவா, எப்பனாலும் பி ரெடி. ஸோ டாம்னா என்ன? இட்ஸ் அ டாக்குமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர், எலமெண்ட் ஸ்ட்ரக்சர். எலமெண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ப்ரௌசர் பாசஸ் த HTML டேக் டு பில்ட் த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த HTML டேக்கை பார்ஸ் பண்ணி என்ன பண்ணும் நமக்கு, ஸோ ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். ஓகேவா, தென் டாம் மேனிபுலேஷன் இதோட கிளியர். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா வி கேன் ப்ரொசீட். ஓகே, இஃப் தேர் இஸ் நோ டவுட் ஆர் ஃபியூச்சர் டவுட் வந்தாலும் எப்போ வேணாலும் பின் பண்ணலாம். ஐ வில் பி ரெடி டு டீச் அகைன். ஓகே, தேங்க்யூ buddies. நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபங்க்ஷன்ஸ். டோன்ட் மிஸ் இட்.